என்னதான் ஒரு விஷயம் பூட்டி மறைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் கர்நாடகாவில் நடந்திருக்கு. 2024 பொது தேர்தல் நடந்துட்டு இருக்க சமயத்துல கர்நாடகாவில் கடந்த ஏப்ரல் 26 இரண்டாம் கட்ட பொது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது யாராலன்னு பாத்தீங்கன்னா JDS உடைய வேட்பாளர், மத சார்பற்ற ஜனதாதள் கட்சியுடைய வேட்பாளர். இந்த தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக JDS உடைய வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா மேல ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. இதுதான் பேசும் பொருளா கர்நாடகாவில அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் கொதித்தெழுந்திருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி 2000க்கும் மேற்பட்ட பென்டிரைவ்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில ஹாசன் தொகுதியில. அந்த பென்டிரைவ்ல 2900க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருக்கு. இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா JDS உடைய வேட்பாளரான பிரஜ்வல் ரேவண்ணா. இதுல பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களுக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுப்பது போல அந்த வீடியோல அமைஞ்சிருக்கு. இந்த விஷயம் தான் கர்நாடகாவில பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வீடியோல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்கா, இந்த சர்ச்சையினால அங்க என்ன நடக்குது அப்படின்றத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது உங்கள் அரசியல் பழகு. கர்நாடகாவில ஹாசன் தொகுதியோடைய வேட்பாளர். இவர் ஆல்ரெடி எம்பியா இருந்து இந்த தேர்தலையும் வேட்பாளரா நிக்கிறாரு. இவர் தான் பிரஜ்வல் ரேவண்ணா. யார் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா? இவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய பேரன். இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பேர் தான் இப்ப பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. மேலும் கர்நாடக மக்கள் இவர் மேல பெரும் கோபத்தோட இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இவர் பல பெண்களுக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுப்பது போலவும் செக்ஷுவலா ஹராஸ் பண்றது போலவும் வீடியோக்கள் வெளியாகி இருக்கு. அதுவும் தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு பென்டிரைவ்ல விநியோகிக்கப்பட்டிருக்கு. இவர் பல பெண்களுக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுப்பது போலவும் செக்ஷுவலா ஹராஸ் பண்றது போலவும் வீடியோக்கள் வெளியாகி இருக்கு. இந்த விவகாரம் இப்ப நடந்தது இல்லைங்க, 2023 இது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்பவே இவர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா, என்னோட இமேஜ் அண்ட் வீடியோவெல்லாம் எடுத்து மார்பிங் பண்ணி வீடியோ வெளியிடுறாங்க அப்படின்னு கோர்ட்ல இவர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இவர் சில கேக் ஆர்டரும் வாங்கி இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோக்கள் எப்படி மக்கள் கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்பாக, சரியாக ஏப்ரல் 26 தேர்தல்னா 2 நாட்களுக்கு முன்பதாகவே 2000க்கும் மேற்பட்ட பென்டிரைவ்கள் பொது இடங்கள்ல விநியோகிக்கப்பட்டிருக்கு. அதுவும் எப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க, பஸ் சீட்ல வச்சிருக்காங்க, சில வாகனங்கள் மேல பார்க்ல எல்லாம் வச்சு இப்படிப்பட்டதாக இந்த பென்டிரைவ்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. இந்த பென்டிரைவ்ல என்ன இருந்ததுன்னா, 2976க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருந்தது. இது வெளியே வந்த உடனே மேலும் கர்நாடகா மகளிர் ஆணையம் வந்து ஒரு கோரிக்கை விட்டிருக்காங்க. இந்த வழக்கு SIT மூலமா விசாரிக்கணும், சிறப்பு புலனாய்வு குழு மூலமா விசாரிக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கையும் விட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ரொம்ப கர்நாடகாவே இப்போ ஒரு சர்ச்சையான ஒரு நிலையில போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜக ஆல்ரெடி பெரிய தலைவலிகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. இது கர்நாடகாவில இது புது தலைவலியா இவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா இவங்க JDS உடைய கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பாஜக உடைய வேட்பாளர் தேவராஜை கவுடா வந்து இந்த JDS உடைய கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கூட பாஜக கூட்டணி வச்சதா சொல்லப்படுது. பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போ பெங்களூர்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதனால எங்களால கோர்ட்ல வந்து இத ஃபேஸ் பண்ண முடியாது, நாங்க CID மூலமா எங்களோட லாயரை வச்சு நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்துல நாங்க பெங்களூர்ல இல்ல, ஜெர்மனில இருக்கோம், பிரான்ஸ்ல இருக்கோம் அப்படின்றது ரொம்பவும் மக்களுக்கிடையே ஒரு எரிச்சல் ஊற்றும் விதமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த வீடியோக்கள் எல்லாம் எப்படி மக்களிடையே போய் சேர்ந்தது, அதுவும் எப்படி அவ்வளோ வீடியோஸும் ஒரு பென்டிரைவ்ல போட்டு சர்க்குலேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இங்க இருக்கு. இதற்கு என்ன சொல்றாங்கன்னா, பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய வீட்டு டிரைவரா இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் தான் செய்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களும் வருது. எப்படின்னா, கார்த்திக் அவர்கள் 15 வருடமாக ரேவண்ணாவுடைய வீட்டுல டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு ஈஸியான ஆக்சஸ் இருந்ததாகவும், அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய போன், லேப்டாப்ஸ் அவங்க வீட்டுள்ளேயே போயிட்டு அவர் ஈஸியா பழகுற மாதிரியும் குடும்ப உறுப்பினர் போலவும் இருந்ததாகவும் பேசப்படுது. இவரு தான் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்க முடியும்னு சொல்றாங்க. இவ்வளவு க்ளோஸா இருந்தவர் ஏன் வெளியிடணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். இது ஏன்னா பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, ஒரு இட பிரச்சனை. கார்த்திக்கு ஆல்ரெடி இருந்த ஒரு நிலத்தை பிரஜ்வல் ரேவண்ணா அபகரித்துள்ளார். இதனாலதான் இந்த பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவுல இருந்து தான் இந்த சர்ச்சை ஆரம்பம்
ஆரம்பமாகுது. டிரைவர் கார்த்திகால ஈஸியா அவருடைய போன் அண்ட் லேப்டாப்ஸ் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இவரு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் காப்பி பண்ணி மக்களுக்கிடையே பப்ளிஷ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கமும் பேசிட்டு தான் இருக்காங்க. எஸ்ஐடி விசாரணையில இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்க சமயத்துல கார்த்திக் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. நான் இத தேவராஜை கவுடா கிட்ட தான் நான் கொடுத்தேன், பாஜக வேட்பாளரான தேவராஜை கவுடாவிடம் தான் நான் இதை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி மக்களிடம் போயிட்டு சர்க்குலேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரியும் விசாரணையில கார்த்திக் சொல்லியிருக்காரு. பட் தேவராஜை கவுடா என்ன சொல்றாருன்னா, கார்த்திக் தான் இந்த பென்டிரைவ் எடுத்துட்டு போயிட்டு காங்கிரஸ் ஆட்களிடம் கொடுத்திருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ கார்த்திக் அண்ட் தேவராஜை கவுடா இவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுடைய வீட்டில் பணிபுரியும் ஒரு பெண் அவர்களே போயிட்டு காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது எப்படி 2019 இருந்து 2022 வரைக்கும் HD ரேவண்ணா அவர்களும் பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களும் பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்ததாகவும், அங்க பணிபுரியும் பெண்கள், கட்சியில வேலை செய்யற பெண்கள், உதவி கேட்டு வரும் பெண்கள் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் இவங்க தப்பா நடந்ததாகவும் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. பாஜக மேல என்ன குவெஸ்சன் பண்றாங்கன்னா, நூற்றுக்கணக்கான பெண்களை இந்த மாதிரி பாலியல் ரீதியா தொல்லை செய்த ஒருவனை ஏன் கூட்டணியில வச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தெரிஞ்சேதான் இவர்கள் எல்லாம் கூட்டணி அமைச்சார்களா அப்படின்றது இன்னொரு பெரிய குவெஸ்டனா இங்க அமைஞ்சிருக்கு. கர்நாடகாவில இந்த சர்ச்சை எப்படி இந்த இரு கட்சிகளுக்கும் அமையும் அப்படின்னா, 2 கட்சிகளுக்கும் ஒரு பெரிய புயலா தான் இது அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து மீண்டு வருவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மதசார்பற்ற ஜனதாதள் கட்சிக்கு ஒரு வெட்கக்கேடாக இருக்கிறது அப்படின்னு அந்த கட்சியாளர்களே இதை பற்றி பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, பிரஜ்வல் ரேவண்ணாக்கு எதிராக பாஜகவினர் போராட்டங்கள் நடத்துவது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. கர்நாடகாவில தேர்தல் முடிஞ்சும் இந்த சர்ச்சை ஸ்டார்ட் ஆகி இன்னும் கூட போராட்டங்களும் இந்த எதிர்கட்சிகளுடைய கேள்வியும் ஓயவே. இந்த விவகாரத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகள், அதுக்கப்புறம் யார் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, இவங்க 2 பேர், அதாவது தேவராஜை கவுடாவா இல்ல கார்த்திகா அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய குவெஸ்டனா இருக்கு. இன்னும் விசாரணைகள் நடந்துட்டே இருக்கு. எஸ்ஐடி அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. மேலும் அமித்ஷா அவர்கள் ரீசெண்டா நடந்த பரப்புரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு அநீதி நடக்கும் பக்கம் இந்த பாஜக இருக்காது. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது காங்கிரஸ் ஆட்சியில இருக்கப்பதான் நடந்திருக்கு, சோ அதனால காங்கிரஸ் உறுதுணையா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னும் அமித்ஷா அவர்கள் அந்த பரப்புரையில பேசியிருக்காரு. மேலும் கர்நாடகாவில மக்கள் பெரும் குழப்பத்திலையும் அச்சத்திலையும் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை வந்து தேர்தல் வரைக்கும், அதாவது தேர்தல்ல எலெக்ட் பண்ணி ஓட் போட்டு அந்த ஒரு 2வது கட்ட தேர்தலே முடிஞ்சாச்சு, இப்பதான் அந்த சர்ச்சையை வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இந்த மாதிரி அரசியல் ரீதியான விவகாரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் அரசியல் பழகு. தீதும் நன்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.